வெல்கம் டு கோ சிஸ்டர் ட்ரெண்டி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது பக்காவாக சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சுடுதண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள், பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு பிளான்ச் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய ஆனியன் எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு ஒரு கிண்டி வச்சுக்கோங்க. இப்போ பிளான்ச் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை உள்ளே போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வேகட்டும். அது அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுட்டே இருங்க, ஒரு மிதமான சூட்டில் வச்சு. பாருங்கள், இப்போயே நல்லா வந்துருச்சு. இப்போ சமயம் ஃப்ளேமை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த காலிஃப்ளவரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் சூப்பராக சுருண்டு செமையாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோன்ட் மிஸ் இட். பை. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.